தெரியல. இனிமேல் சாயந்தரம் அம்மா தானே கொடுப்பாங்க. என்ன செய்ய, வயிறு வேற ரொம்ப பசிக்கு. ஐயா ஸ்டீபன், என்னம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு ஒரே வேலை பத்துக்கா. அந்த பாத்திரம் விளக்க போவோம் பத்தியா ஒரு இடத்துக்கு, அவ வீட்டுல சொந்தக்காரவைய வந்துட்டாவன்னு நிறைய பாத்திரம், அதான் வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு. வயிறு பசிக்கா ஐயா? ரொம்ப பசிக்குதாங்க. சோறு தரட்டா? தாங்கம்மா. சாப்பிடியா? இன்னைக்கு ஏமா ரெட் கலர்ல இருக்கு சோறு? காலையில பக்கத்து வீட்டுக்கார அக்கா ஊருக்கு போனேன்னு சொன்னாவ, அதான் ஊறுகாய் பண்ணி தந்தாவ. இந்த சாப்பிட சூப்பரா இருக்குமா? என்னாலும் நம்ம வெள்ளைச்சோறு கஞ்சி தான் குடிப்போம். இன்னைக்கு பத்தியா ஏசப்ப நம்மளுக்கு ஊறுகாய் தந்திருக்காவ. என்ன நாளைக்கு பரீட்சை, படிச்சியா? இனிமேல் படிக்கணுமா? ஒழுங்கா படின. சரிம்மா. அம்மா ரொம்ப குளிருதுமா. குளிர்தா? ஏங்க ரொம்ப வாட்டியா இருக்குமா? இது சரி 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 இருக்கட்டும். நாளைக்கு அந்த பாத்திரம் விளக்குவாவல்ல, அந்த அக்கா சொல்லியிருக்காவ 2 போர்வை தூர போடுறதுக்கு வச்சிருக்காவல, அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவானே. நீ தூங்கி, நாளைக்கு பரீட்சை, தூங்கு. It will rain in the morning and we must put raincoat. ஏசப்பா இந்த வருஷம் ஏசப்பா நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் ஏசப்பா. அப்பமாச்சு ஏசப்பா ஸ்காலர்ஷிப்ல இருந்து ஏசப்பா கொஞ்சமாச்சு பைசா கிடைக்கும் ஏசப்பா. அப்போ அடுத்த வருஷத்துக்கு புக் வாங்க ஏசப்பா பைசா இருக்கும் ஏசப்பா. அப்போனா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. ஐயா இந்த படிச்சிட்டியா? ஆமா படிச்சிட்டேமா. இந்தா உட்காரு, இந்தா குடி. ஆமா நீ தண்ணியே குடிக்கீங்க எப்போமா? உனக்கு இன்னைக்கு பரீட்சைலாமா? டீ ஏதாச்சும் போட்டு விடுவா? டீ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, நம்ம சூழ்நிலைக்கு நீ தண்ணி தாம்மா. சரி, நல்ல பரீட்சை எழுதி வேணுமா? சரிம்மா. நல்ல ஜோமனிக்கா நல்ல எழுது. ஐயா ஸ்டீபனே, எதுக்கு மாட்டி அழுதா? என்ன ஆயிட்டு? பரீட்சை எழுதிட்டியாங்க? இல்ல எதுக்கு அழுதா? நீங்க ஃபீஸே கட்டலமா, நீ எழுதியே இல்ல. ஃபீஸ் கேட்டதுனாலயே பரீட்சை எழுத விடல உன்னிய. சரி சரி, வரக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் பைசா வரலையா? நீ அழதையா ராசா, நீ அழாதம்மா. இந்த பேர் அம்மா ஒரு செயின் போட்டிருக்கேன்ல, இந்த செயினை கொண்டு போய் நம்ம அழகு வச்சாவது பைசாயை கொண்டு போய் ஸ்கூல்ல போய் கட்டிடுவோம். பரீட்சை எழுதுறதுக்கு நேரம் வாய்ப்பு. வா வா ஓடி வா. எங்க போனா? வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நேரம். ஏம்மா ஐயா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கியா? என்ன புதுசா கண்ணெல்லாம் மறைச்ச மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே கண்ணை மூடுங்க. என்ன உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேம்மா நான். என்ன ரைஸோ? என்ன ரைஸ் பார் ரைஸ்ங்க அம்மா. அப்படியே மெதுவா கண்ணை திறங்கம்மா. நீங்க இன்னும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி. பாருங்கம்மா, ரொம்ப அழகா இருக்கியா? சந்தோஷமா இல்லையாம்மா? ரொம்ப அழகா இருக்குமா. என்னோட முத மாசம் சம்பளத்துல உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. உன்னை மாதிரி பிள்ளை எனக்கு ஏசப்பா தந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். யாராசா நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்கம்மா. இது கூட நான் உங்களுக்கு பண்ணலன்னா நான்லாம் பிள்ளையாம்மா. சரி, இந்த இதெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணதெல்லாம் இருக்கட்டும். இது நான் என் முத சம்பளத்துல எங்க அம்மாக்காக நான் சாரி
எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் சொல்லுறத கேளு. நான் உன்னைய பத்தி ஒரு தரவுக்கார ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன் பத்துக்கோ, நல்ல பொண்ணை பாருங்க அப்படின்ட்டு. நீ இப்படி மண்டைய சொரியாத. ஏம்மா நான் இப்பதாம்மா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள நீங்க எனக்கு பொண்ணை இப்பவே பார்த்துருக்கீங்களா? பொண்ணை பார்த்தாதான் நான் ஒரு நல்ல பொண்ணு அமையும். எத்தனை வருஷம் நான் உன்னைய கஷ்டப்பட்டு தூத்து தொடச்சி பாத்திரத்தை விளக்கி உன்னைய படிக்க வச்சு இவ்வளவு ஆளாக்கி இருக்கேன். இன்னும் எனக்கு பலன். அதுக்குதானே எங்க அம்மாவை மாராசி மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு நான் என் கைனால ஊட்டி விட்டு உங்களை நான் அழகு பார்க்க விரும்புறேம்மா. அதனால நீங்க இப்பெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. என் காலம் முடிஞ்சு போச்சியா. இனிமேல் நீ தான் வாழணும். நீ கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ சந்தோஷமா இருக்கணும். என் பேர பிள்ளைல நான் கொஞ்சணும், அதை என் கண்ணால பாக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் கிட்ட போய் சேர்ந்துருவேன் பரலோகத்துக்கு. நீங்க ஆண்டவர் கிட்ட எல்லாம் ரொம்ப லேட்டா போங்க. இப்போ சரி, நீங்க ஆசைப்படுத்தீங்களாமா? உங்க பேச்சை நான் இன்னைக்கு தட்டிருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரிதாம்மா. உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு ஆண்டவர் தருவாரு, நீ கவலைப்படாது. சரி சரி, செலவு பண்ணாதே. எனக்கு 2 சேலை போதும். பண்டிகை நாள் வரும்ல, அதுல நான் ஒரு சிலையா கேட்டீங்க. பாருங்க, கப்போர்டு நிறைய சேலை நகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி அசத்துறேன்னு பாருங்க. இருக்கு. நான் பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. போய் உட்காருப்போ, நான் சாப்பாடு. சரிம்மா சரி. ஹலோ. Yes sir. Yes sir, I completed your project. No worries sir. It was 45 days credit sir. Okay sir, done. Sir, thank you for giving this opportunity sir. Thank you. Okay sir, can I call you back sir? I'm in midst of some meeting. Okay sir, thank you. என்னத்தையோ டஸ் புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுற, என்னையா பேசுற ஒண்ணும் புரியல எனக்கு. ஏம்மா எல்லாம் நீங்க என்ன படிக்க வச்சதுதாம்மா. வெளிநாட்டுக்கார மாதிரியே பேசுதியப்பா. நீங்க படிக்க வச்ச போய் தான் இன்னைக்கு உங்க மகன் டஸ் புசுன்னு பேசுறேன். இல்லன்னா ஒரு ஏபிசிடி கூட பேச முடியாத அளவுக்கு இருப்பேம்மா. நான் படிக்க வச்சானாலும் நீ படிச்சிருக்கணும்லயா. இந்த உலகத்துல படிக்க வச்சுக்கவே எல்லாம் படிக்கவா செய்தான். ஊர்ச்சோ வரைக்கிட்டு வரையதான். அவங்க அம்மா அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி அம்மா கிடைக்கலம்மா. எப்படி பாத்திரம் விலைக்கு துணி துவச்சு எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீ என்ன நேரம் இதே நீ சொல்லிக்கிட்டு. இப்போ உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னையா நீயும் சர்ப்ரைஸ் என்னத்த ரைஸ் வச்சிருக்கா? அம்மா ரைஸ் இல்லம்மா, சர்ப்ரைஸ்மா. சரி ஏதோ ஒண்ணு இருச்சா, என்னது சரி சொல்லியா? சர்ப்ரைஸ் என்ன பாருங்க, இது உங்களுக்கு திருப்பியும் சேலையா? சேலை இல்லம்மா, இது உங்களுக்கு பார்த்தோம்னே ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. ஐயோ, இது என்ன நகையா வாங்கிட்டு வந்திருக்கா? ஆமாம்மா பாருங்க. ஐயா, நீ எதுக்கியா இந்த வேலை? அம்மா என்னம்மா அழுதீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல எனக்கு எக்ஸாம் எழுத முடியல, நீங்க உங்க செயின் எல்லாம் அட வச்சு எனக்கு எக்ஸாம் எழுத, எனக்கு அந்த நேரத்தை மறக்கவே முடியாதுமா. அதனாலதான் எல்லாம் உங்களுக்கு தான். இதை போட்டு நீ இனிமே நகைலாம் போட்டு உன்னை அலங்காரப்படுத்தி இனிமே நான் பிளாட் வாங்குவேமா, இனிமே நான் கார் வாங்குவேன். நான் வந்து பெரிய மேனேஜர் ஆயிட்டேன். உன் பிள்ளை மேனேஜர்மா. நீ இனிமே அழவே கூடாது. நீ இனிமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஐயா, நீ எதுக்கியா இந்த செலவெல்லாம் பாக்க? அழகம்மா, இதை போட்டு என்ன பாருமா, நீ உன்னை போட்டு நான் அழகு பார்க்கணும். இதெல்லாம் போட்டு இன்னும் இதை இப்படி ஒரு அம்மா உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கம்மா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியம்மா, உன் கழுத்துல செயின் எவ்வளவு அழகா இருக்கு. ஐயா, நான் உன்னைய மாதிரி பிள்ளை எனக்கு ஏசப்பா தந்ததுக்கு நான் ஏசப்பாக்கு கோடி நன்றி சொன்னாலும், 1000 நாவு இணைச்சு நான் நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. ஐயா ஐயா. சரிம்மா, சந்தோஷமா இருமா. நீ சந்தோஷம் தான் எனக்கு எல்லாம். சரி இருக்கட்டும். பக்கத்து வீட்டுக்கார சரசக்கா கூட போனேன் பத்துக்கா, அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு. பொண்ணை பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சுக்கிட்டு. மூக்கு முழியுமா அழகா இருக்கு அந்த பிள்ளை. பாரு, பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லணும். ஏம்மா பொண்ணு நீங்க பாத்துட்டீங்களாமா, அது போதும். ஆமா, பார்த்து நீங்க எப்படி கட்டி கொடுத்தாலும் சரி, நீங்க யார சொல்றீங்களோ அவங்களை கட்டிக்கிடுவேம்மா. நான் உங்க பேட்சுக்கு நான் மறு பேட்ச் எதுவும் செய்ய மாட்டேன். சரியாமா? பேசி முடிச்சிருந்தோம், வருஷம் போட்டிருந்தோம். அடுத்த மாசம் கல்யாணம் இருக்கு. என்னையா 4 இடத்துல விசாரிச்சோம், பொண்ணு நல்ல பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லுதாவ. சரசக்காவும் சொன்னாவ, நீ சரின்னு சொல்லிட்டல்லையா. மித்த வேலையை நான் பாத்துக்கிறது. என்ன? சரிம்மா. ஆனா ஒண்ணுமா, நீங்க எல்லார்ட்டையும் பேரு மேனேஜர்ங்கீங்க. மேனேஜர்மா ப்ளீஸ்மா. எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்க, நீங்க மானசரா இருக்கீங்களா? மேனேஜர். என்னது? மேனேஜர். சரி, ஏதோ ஒண்ணு, ஏதோ பட்ட படிப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்.
அம்மா சகுந்தலா சொல்லுங்க இந்த வீடு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பத்துக்கா, போக போக உனக்கு சரியா போயிடும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் பத்துக்கா. நம்ம ஸ்டீபன் இருக்கான் பத்தியா, அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது அப்பா இறந்து போயிட்டாவ. நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி தூத்து தொடச்சி பாத்திரத்தை விளக்கி அப்படிதான் அவனை கஷ்டப்பட்டு நான் வளர்த்து படிக்க வச்சிருக்கேன். இப்போ அவன் வேலை பார்க்குற இடத்துல மேனேஜரா இருக்கான். அது என்னமோ சொல்லுவாங்க, மேனேஜர் இருப்பாவ என்னமோ இருப்பாவ. அப்பப்போ போவோம், கோட் சுட்டெல்லாம் போட்டு போவோம், சந்தோஷமா இருக்கும் பத்துக்கா. ஏதோ ஒண்ணு, இனி இவனை நல்லா பாத்துக்கிட்டா சரி. ஏம்மா அவ உங்க மருமக என்ன சூப்பரா பாக்கா. சரி இப்போ திரும்ப எங்க அம்மாக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். வா ஐயா, நீ வேற என்ன நேரமா ஒரே இப்படிதான் சர்ப்ரைஸ்ன்ட்டு நீ என்னத்தையாவது கண்ணை மூடுன்றுவான், செயினை கொண்டு போட்டுருவான். இப்ப கண்ணை மூடுன்றுவான், என்னத்தையாவது கொண்டு. சரி இப்ப நீங்க கண்ணை மூடுங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ். கண்ணை மூடிட்டேன். எங்க அம்மாக்கு நான் மோதிரம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பாத்தியா? ஏய் அம்மா திறந்து பாருங்க. ஐயா எதுக்குயா இந்த மோதிரம்? சூப்பரா இருக்குல்ல? இப்ப நல்லா இருக்குல்ல? நகை இருக்க விலைக்கு எதுக்குயா எனக்கு இந்த மோதிரத்தை வாங்கியிருக்கா? நீ ஒரு மோதிரம் மாடல எனக்கு வேண்டாமா, நீ போட்டுக்கோமா. நீ போட்டா நான் போட்ட மாதிரிமா. சரி இப்போ வண்டி வர புக் பண்ணிருக்கேன் பாத்துக்கோ. நம்ம எல்லாம் வண்டியில நீங்க அம்மா வச்சு ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு போயிருவோம். பாத்தியா என் செல்லக்கிளி எப்படி பாசமா இருக்கா? நீதான் அவனை நல்லபடியா பாத்துக்கணும். நல்லா பாக்காம நல்லா பாத்துக்கிடுவேன், நல்லா பாத்துக்கிடுவேன். நல்லா இருக்காமா மோதிரம்? ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க கொஞ்சம் பெட்ரூம் வர வாங்க. என்னத்த சொல்லிட்டு போறோம்மா இவா? பெட்ரூம்க்கு கூப்பிடாம கொஞ்சம் பேசுறதுக்கு ஏதாச்சும் கூப்பிடுவாங்க. போ, கல்யாணம் முடிஞ்சிருக்கு, போய் பேசிட்டு வா போ. சரி சரி. எதுக்கு இவ இப்படி மூஞ்சி தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வாங்கினா? என்னாயிட்டு? எதுக்கு இப்ப என்ன உடனே பெட்ரூம்க்கு வான்னு சொல்லி கூப்பிட்ட? உட்காருங்க. யாரை கேட்டுட்டு மோதிரம் வாங்கி கொடுத்தீங்க? என்னது யார கேட்டுட்டு மோதிரம் வாங்கி கொடுக்கணும்? என்னையே கேட்கணும். உன்கிட்ட கேட்கணுமாண்ணா? எங்க அம்மாக்கு மோதிரம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்? உங்க அம்மாக்குன்னா அப்ப எதுக்கு கல்யாணம் முடிச்சீங்க? இப்ப அதுக்கும் மோதிரத்துக்கும் நீ கல்யாணத்துக்கும் எதுக்கு முடிச்சு போடுது? என்ன பாருங்க, இப்ப உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எந்த விஷயத்த பண்ணாலும் என்கிட்ட கேட்காம நீங்க பண்ணக்கூடாது. எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. எங்க அம்மா படிக்க வச்ச போய் தான் நான் இன்னைக்கு மேனேஜர் லெவல்ல இருக்கேன். எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் என்னைய படிக்க வச்சாங்க. உன்கிட்ட 50 பவுன் நகை இருக்குதுல்ல? ஒரு மிஞ்சி போனா 15-20 பவுன் நகை தான் வச்சிருப்பாங்க. எங்க அம்மா கையில மோதிரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரம் பண்ணி போட்டேன். இல்ல இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்க நீ? எத்தனை வருஷம் இருக்க போறாங்க உங்க அம்மா? இப்ப எல்லாம் மோதிரத்தையும் கம்பளையும் போட்டுட்டு ஆட்டிட்டு அலையணுமோ? இந்த பாரு, எங்க அம்மாவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா என்னால தாங்க முடியாது. எங்க அம்மாவால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். நீ ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க. கொஞ்சம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கோ. என்ன தேவையில்லாத விஷயத்த நீங்க தான் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து என்கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இருந்துக்கிடுங்க, அவ்வளவும் சொல்ல வேணாம். இந்த பாரு, எங்க அம்மா நான் மோதிரம் பண்ணி போடுவேன், பிரேஸ்லெட் பண்ணி போடுவேன், வளையல் பண்ணி போடுவேன், என்னன்னாலும் பண்ணி போடுவேன். நீ அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நான் உன்ட்டெல்லாம் சொல்லிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படின்னு நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்திருக்கணும். என்னைய எது கல்யாணம் முடிக்கணும்? உன்ட்டெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. ஒரு நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் பாரு, இந்த சண்டை நமக்குள்ளே இருக்கணும். எங்க அம்மா கிட்ட எல்லாம் இந்த சண்டை போக கூடாது. எங்க அம்மா மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பிஹேவ் பண்ணாது பாத்துக்கோ. படிச்ச பிள்ளை தானே, ஒழுங்கா என்ன? ஷக்கு டார்லிங், ஷக்கு டார்லிங், என்னமா செல்லம் பண்ணிட்டு இருக்க? ஷக்குங்க வந்ததுல இருந்து என் சகுனமே சரி கிடையாது. உனக்கு என்ன குறைச்சல்? உன்னை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டதேனா? நல்லா பாக்கியில பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரிம்மா, இன்னும் உன்கிட்ட கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படி எது செஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன், நீ என்னன்னாலும் செய். என்ன போதுமா? சரி. இனிமே உன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பாத்ரூமுக்கு உன்கிட்ட கேட்டுட்டு போட்டா? சரி. என்னத்த சொல்ல, இப்படி பாசக்கார பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இது வந்து நான் அந்த லோன் அப்ளை பண்ணிருக்கேன் பாத்தியா வண்டிக்கு. அதனால கொஞ்சம் கேரண்டர் சிக்னேச்சர் எனக்கு வந்துட்டு வேணும். அதுக்குதான் இவ்வளவு நேரம் வந்து ஐஸ் வச்சிட்டு இருந்தீங்களோ? பொண்டாட்டிக்கு யாராச்சும் ஐஸ் வைப்பாங்களாமா? சரி, இப்ப இதுல சைன் போடணும், அவ்வளவுதானே? சைன் போடு. அதுக்கப்புறம் நீ நான் அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவேன். நான் வண்டி எடுத்துட்டு. பிடிங்க, பெண்ணை பிடிங்க, பெண்ணை பிடிங்க. நான் இதுல சைன் போடணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வண்டியில நான் தான் உட்காருவேன். நான் என்னைய தான் ஃபர்ஸ்ட் வச்சு கொண்டுட்டு போனோம். உங்க அம்மா எல்லாம் வரவே கூடாது. ஏம்மா, அது எங்க அம்மா, நீ வைஃப், நீ எனக்கு வந்து சரிவாதி. நம்ம ரெண்டு பேரும் ஒரே சரீரம். நீ உட்கார்ந்தாலும் நான் உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான். அதனால நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு அம்மாவே உட்கார வச்சிருவோம். நான் என்ன சொன்னேன்? உங்க அம்மா வர வேண்டாம் அப்படின்னு ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் நான் சைன் போட முடியும்.
உனக்கு என்னதான் பிரச்சனை எங்க அம்மா கூட? இந்த மாதிரி எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு கண்ணு மாதிரினா நீ இன்னொரு கண்ணு. அதாவது நீங்க வந்து சரீரம் அப்படின்னா உங்க அம்மால இடம் இல்லவே இல்லை. நான் தான் 2 கண்ணும். சரி நீனே 2 கண்ணா இருந்துட்டு போ. இப்போதைக்கு வேற வழி இல்ல. என்ன சைன போடு. இல்ல 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 நீ ரொம்ப நீ என் மூச்சு காற்று என் சுவாசம் என் உயிர் எல்லாமே நீதான், எல்லாமே நீதான். கைது போடு. சரிம்மா சரி வண்டியை டெலிவரி எடுக்கிறதுக்காச்சும் அம்மா கூட்டிட்டு போலாமா? வேண்டாம், நம்ம 2 பேரும் போனாச்சுன்னா டெலிவரி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நான் எங்க அம்மாட்ட வேற நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே, என்ன சொல்ல? சொல்லுங்க, கொஞ்சம் வேலையை வெளியே போறோம்னு சொல்லுங்க. எல்லாம் நானே தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும். என்ன செய்ய? பொண்டாட்டி பாச்சு வேற கேட்கணும், அம்மா பாச்சு கேட்கணும். என்ன செய்யனே தெரியலையே. கண்ணு வேற வர வேற தெரிய மாட்டேங்குது நமக்கு. என்னது கண்ணு தெரிய மாட்டேங்குது? எத்த இப்படிதான் சாப்பிடுவாங்களா? டைனிங் டேபிள்ல ஃபுல்லா சோறு பாத்து எடுத்து சாப்பிட தெரியாது. சில்வர் தட்டை வச்சு புழங்குவேம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் பீங்கானா வாங்கி வச்சிருக்கியா? அந்த பீங்கான் தட்டை எடுத்து நம்மளுக்கு சோறு போடுறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. 2 பருக்கு கீழே விழுந்திருக்கும். வேலைக்காரி வந்து கிளீன் பண்ணிடுவா. நீ எதுக்குமா டென்ஷன் ஆகுதா? வேலைக்காரி வரல, அவளுக்கும் சோம் இல்ல. இப்ப அவளை வேலையை நாங்க எடுத்து செய்ய வேண்டியிருக்கு. உட்காந்து சாப்பிட்ட இடத்துல இருந்தா அவ்வளவும் சோற. ஒரு சோறு கூட சாப்பிட தெரியல. இன்னும் வயசாயிட்டு. நீ என்னமோ இல்லன்னாலாமா மானசு ஸ்டீபன் சொல்லிதான் வாங்கிட்டு வந்துருவான். வாங்கிட்டு வந்துருவாங்க. இருமலாடுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துடும். அதான் மொபைல எடுத்துட்டு உட்காந்துட்டல. இனிமே என்ன எழுப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேலை. சரி சரி. யாருக்கு தண்ணி தாகம் எடுக்கும் அவை போய் எடுத்து குடிங்க. உங்களெல்லாம் கெட்டி அலங்கணும்னு எனக்கு எழுதி இருக்கு தலையில. சரி தொட்டதுக்கெல்லாம் இப்படி நீ கோவப்படாத. நம்ம தொட்டுக்கிட்டே இருந்தோம். என்ன அம்மாவை எங்க காணோம்? குத்துக்கல்லு மாதிரி நான் இருக்கேன். என்னைய கண்ணுக்கு தெரியாத இல்லாதவங்க அம்மா தான் கண்ணுக்கு தெரியும். அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவை கேட்டது தப்பா போச்சு. நான் உட்கார்ந்தா குத்தம், நான் அம்மாவை கேட்டா குத்தம். எனக்கு பெரிய இதா இருக்குதுமா. உங்க அம்மாவை வச்சு எனக்கு ஒரே தலைவலிதான். ஆமா நீ எதுக்கு எனக்கு அவ்வளவு போன் அடிக்க? நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டியா என்ன? எத்தனை போன் அடிச்சேன்? ஒரு போனையாவது எடுத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் நீ போன் அடிச்சு உங்க அம்மா அதை செஞ்சுட்டாங்க, உங்க அம்மா இதை செஞ்சுட்டாங்க. எனக்கு இப்படி காரி காரி நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க. எனக்கு வேலை பார்க்க முடியல. பத்துக்கோ. நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நான் உங்களோட தான் சொல்ல முடியும். கடவுளே. வேலைக்காரி வேற வீட்டுல இன்னைக்கு வரல. அவ ஏன் வரலையா? அவளுக்கு சோம்பல ஃபுல் வேலை நான் செஞ்சிருக்கேன். இதுல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு தெரியுதா? அதுவும் சாப்பிட தெரியல. எல்லா இடமும் சோற சிந்தி போட்டாச்சு. இது வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரே இருமுதாவ இருந்து இருமி 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 என்ன இருக்க கூட விடல. அவங்க ஹார்ட் பேஷண்ட் உனக்கு தெரியுங்களா? இருமுனாங்கன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதானே? இருமுனா ஒரு வாரத்துல இருந்து இரும சொல்லுங்க. தண்ணி வேணும்னா போய் கோரி கொடுக்க சொல்லுங்க. நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? தண்ணிய கோரிட்டு வா. எங்க அம்மா என்ன இருமுதாவ? நீங்க அடுத்தது சொல்லிட்டீங்களா? ஒண்ணு நான் எதுக்கு கல்யாணம் கேட்டிட்டு வந்திருக்கேன்? உங்க அம்மாவை பார்க்க தானே. உங்க அம்மாவை பார்க்க தானே. வந்து ரொம்ப தலைவலிக்கு பார்த்துக்கோ. நீ வேலையிலயும் எனக்கு நிம்மதி இல்ல, வீட்டுல எனக்கு நிம்மதி இல்ல. இப்படி நீங்க 2 இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எங்கேயாச்சும் போயிருவேன். எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன வேலையை நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டேங்க. வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா சிரிச்சுட்டு என்ன வெல்கம் பண்ணிதியா? எப்பவும் பாரு வந்த உடனே ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் எடுத்துருதா. இது 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 ஒரு மனுஷனை சந்தோஷமா வைக்கலாம்ல. ஆஸ்பத்திரிக்கு எங்க அம்மா கூட்டிட்டு கூட போல. நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவாம கூட்டிட்டு போன நீங்க கூட்டிட்டு போக வேண்டியதானே? எனக்கு டைம் இல்ல. வீட்டு வேலையை பாப்போனா உங்க அம்மையா ஆஸ்பத்திரியா உனக்கு பாட்டு கேட்கறதுக்கு டைம் இருக்கு. எங்க அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு டைம் இல்ல. சரி சரி இருக்கட்டும். நான் ஒண்ணு பண்ணுது. அம்மாக்கு இருமிட்டே இருக்காங்களா? நான் போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஒரே அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடியே போங்க. வேற வேலையே இல்லம்மா. ஏம்மா வாயா ஸ்டீபன் வாயா. என்னம்மா உனக்கு ரொம்ப இருமிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா? ஒண்ணு இல்ல, காலையில வாக்கிங் போனேன். ஒரே குளிர், அதான் இருமல் வந்துட்டு. வேற ஒண்ணு இல்ல. நாம நம்ம ஆஸ்பத்திரி போய் பாத்துட்டு ஏன்டாயா? சரிம்மா நீ வாமா. நீ உன்னோட இருக்கட்டும். நம்ம இப்ப இன்னைக்கு கார் எடுக்க போனோம்ல. கார் எடுக்க போனோம். அதான் சேனல்லாம் கட்டி ரெடியா உட்கார்ந்துருந்தேன். சரி ஏம்மா நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ல, அதனால என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? நேத்து நானும் சகுந்தலாவும் போய் கார் எடுத்துட்டு வந்துட்டோம்மா. டெலிவரி எடுத்துட்டேம்மா. நான் காமிக்கணும்னு நினைச்சேன்.
மறந்துட்டேம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. வாங்க நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கார்ல உங்களை கார்ல வச்சு நான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு கார்ல உட்கார வச்சு சித்த கூட்டிட்டு போவேன். இப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேங்க. ஏன்டா வர வர பேச மாட்டேக்க? இல்லம்மா நான் இப்ப ரொம்ப வேலை இருக்குல்ல. நான் சொன்னேன் இல்லாம எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதனாலதான் எனக்கு டைம் இல்ல அம்மா. நான் பேசுறேம்மா. நம்ம 2 பேரும் ஒரு நாள் சுத்த போவோம். சகுந்தலா நம்ம சுத்த போலாமா? டைம் இல்ல எனக்கு. நான் உங்களை கூட்டிட்டு போறேம்மா ஒரு நாள். கூட்டிட்டு போயிருவாங்க. சரிம்மா நான் வரேன்னா. புருஷனும் கிடையாது, பாதியில இறந்து போயிட்டாவ. நான் என் பிள்ளையதான் ஈசப்பா நான் நம்பி இருந்தேன். இப்ப கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அவன் நடவடிக்கை எல்லாம் மாறிட்டு ஈசப்பா. என் மருமகனும் அப்படிதான் வார்த்தையால பேசி என்னை புண்படுத்துதான். எனக்கு கஷ்டமா இருக்கு ஈசப்பா. திக்கற்றவளா ஆயிருவேணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஈசப்பா. அப்படி மட்டும் என் வாழ்க்கையில நடந்துடக்கூடாது. நான் பட்ட அடிகள் கொஞ்சம் இல்ல, ஒண்ணு இல்ல 2 இல்ல ஈசப்பா. அது நான் பட்ட பிரயாசம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த பாடு வேண்டாம் ஈசப்பா. பாட்டி நகை வெட்டுங்க பாட்டி. நகை வெட்டுதையா? நைட்டு தூங்குச்சுல, பாட்டிக்கிட்ட வந்துருங்க. பாட்டி உனக்கு குட்டி சாமுவேல் கதை சொல்லித்தாரேன், தாவீது கோலியாத் கதை சொல்லித்தாரேன், சரியா? ஆதாம் ஏவாள் கதை சொல்லி தருவேன், சரியாம்மா? ஜெரோன் என்னத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிய? பிள்ளைகிட்ட இருந்து இப்படி இருமிக்கிட்டு இருக்கிய? இவனுக்கு சோம்பலாம வரணுமோ? போதும் போதும் நீங்க வெட்டுனது. ஒரு அறிவில்ல ஒண்ணு இல்ல. அப்ப நீங்க டாய்லெட் போனியல்ல, அத தண்ணி ஊத்தி இருக்கலாம்ல. என்ன நாத்தம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. நான் அந்த பிளஸ் எப்படி அமுக்கணும்னு எனக்கு தெரியலம்மா. கை இருக்குல்ல, தண்ணிய ஊத்து. ஒரு கப்பு தண்ணிய கூட இப்படி ஊத்துவீமா முடியல? ஊத்துனேம்மா. கை கால் நல்லதானே இருக்கு. முத திங்கத கம்மி பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 நேரம் திங்கிறது. நீ எதுக்கு அந்த பாட்டி கூட வந்து உட்கார்ந்து இருக்கா? எப்படி இருமிக்கிட்டு இருக்கு? போ உங்க அப்பாட்ட சொல்லுங்க, வீட்டை விட்டு விரட்டணும் முத இத. ஷக்கு ஷக்கு. ஏன் அப்பா அந்தாச்சி? ஆமா அம்மா தம்பி. என்னங்க இந்த காஃபியை குடிங்க. எப்பவும் பாரு மூஞ்சி சுழிச்சிட்டு தான் வருவியா? மூஞ்சில கொஞ்சம் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டியா? உங்க அம்மா கூட இருக்கணும்ல. உங்க அம்மா கூட இருந்தா இப்படிதான் இருக்கியா மூஞ்சி? என்ன செய்ய? ஒரு நாளாச்சு நீ அம்மாவை பத்தி பேசாம இருக்கியா? டெய்லி வந்த உடனே இன்னும் பாரு காப்பி கூட குடிக்கல, அதுக்குள்ள எங்க அம்மா புராணத்தை ஆரம்பிச்சுட்டா. அப்ப வேலைக்கு போகும்போது கூட கூட்டிட்டு போயிட வேண்டியதானே? நான் நிம்மதியா வீட்டுல இருப்பேன். வேலைக்கு அங்க வாயில நல்லா வந்துரும் எனக்கு இப்போ வந்துட்டு பேசும்போது. தம்பி நீ போமா, இவ ஆரம்பிச்சுட்டா. நீ போ. நீ அம்மா பெட்ரூமுக்கு போ, அந்த கிளவி கிட்ட போவாத. என்னதுங்க அந்த பிள்ளை முன்னாடி மரியாதையா பேச கத்துக்கோயா? அந்த பிள்ளை கிட்ட உட்காந்து ஒரே இருமுன்னு உட்காந்து இருமியே. இப்ப அந்த பையனுக்கு ஒரே சளி. இப்பதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். சரி, வீட்டுல சும்மா வெளியே போனாலும் சளி பிடிக்கதான் செய்யுது. டாய்லெட் போனா தண்ணி ஊத்துறது கிடையாது. வேலைக்காரி கிட்ட சண்டை போட்டு வேலைக்காரி அனுப்பி விட்டாச்சு. இனிமே நான் தான் சோறு பொங்கணும், நான் தான் குழம்பு வைக்கணும். உங்க அம்மைக்கு தண்ணிய குழம்பு, துணியை துவை, எல்லா வேலையும் என் தலையில அள்ளி தட்டியாச்சு. நீ துவைக்கல, வாஷிங் மிஷின் துவைக்குது. அதனால நீ அதை சுவிட்சை நான் தான் போடணும், அதுக்கு சுவிட்சு நான் தான் போடணும், அதுக்கு பவுடர் எல்லாம் நான் தான் போட்டாதான் அது எல்லாம் துவைக்கும். சும்மா அது துவைக்குமோ? துவைன்னு சொல்லிட்டு போங்க, அது துவைக்கா பாப்போம். இப்போ உனக்கு என்னதான் செய்யணும்? நான் என்னதான் செய்யணும் நீ சொல்ல. என்னதான் செய்யணும் நீ சொல்ல. பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப உன்னை கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து என் நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு. ஏன்டா உன்னை கல்யாணம் முடிச்சேனே ஆகி போச்சு. எங்க அம்மா தான் மூக்கும் முள்ளியும் அழகா இருக்கான்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்கு தான் உன்னை கல்யாணம் முடிச்சேன். நான் சொல்லுதேன் இப்போ என்ன அம்மாயை கொண்டு எங்கேயாவது ஆசிரமம்ல கொண்டு போடுங்க. உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா? அது எப்படின்னா எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பெத்து வளர்த்திருக்காங்க, எனக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்கள போய் நீ என்ன ஆசிரமத்துல போட சொல்லுத? 4 பேர் என்ன பார்த்து காரி துப்புவான். உங்க அம்மா எப்படிலாம் உன்னை வளர்த்தா நீ இப்படி போய் ஆசிரமத்துல போடுதுன்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் உங்க அம்மாவை பார்க்க முடியாது. உங்க அம்மாவை பாக்குறதுக்கு தான் என்னை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களா? இல்லல்ல, உங்க அம்மாவை பார்க்கலாம் இங்க இருந்துட்டு. எங்க அம்மா எங்க வீட்டுல இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள கொண்டு ஆசிரமம்ல கொண்டு விடுங்க, அவங்க அங்க இருக்கட்டு. எனக்கு உன்கிட்ட பேச முடியல. இதுக்கு மேல எனக்கும் உனக்கு பேச்சு கிடையாது. எதுக்கு இவ்வளவு சத்தம்? ஒண்ணு இல்லம்மா நீ உடனே அங்க இருந்து மோந்து பாத்துறணும் கிழவிக்கு.
கடவுளே என்னதான் செய்ய, இவ ஒரு பக்கம் இப்படி எங்க அம்மா ஒரு பக்கம். என்னத்த செய்ய? ஏய் அம்மா வாயா ஸ்டீப் பண்ணுவா, வேர்க்கடலை தின்னுவா. வேலைக்கட்டலாம் இருக்கட்டும். என்னம்மா நீங்களும் அவளும் ஒரே சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால முடியலம்மா. அவ டெய்லி உங்களை பத்தி போன் அடிச்சு என்ன அப்படிதான் எனக்கு என்ன இது பண்ணாக்கி எனக்கு வேலையே பார்க்க முடியலம்மா. உங்ககிட்ட என்னம்மா சொல்லனா? நான் அப்படி அவ குறை சொல்றது மாதிரி நான் ஒரு இதுலயும் நான் நடக்கலையம்மா. நீங்க எல்லாரும் பீங்க அந்த இடத்துல நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போச்சுல நம்ம வீட்டுல ஒரு கிளாஸ் பீங்கா உண்டா, எனக்கு அது தட்டுல போடுறதுக்கு தெரிய மாட்டுக்கு. 2 பருக்கு சோறு விழுந்த உடனே வள்ளு வள்ளுன்னு அரிசிப்படுத்தா. ஏம்மா நம்ம அப்போ கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம வீட்டுல எப்படி இருக்கு, எல்லாரும் எப்படி பிளேட் எடுத்து சாப்பிட்டாங்க, எல்லாரும் எப்படி பேனர்ஸா இருக்காங்கன்னு கொஞ்சம் கத்துக்க வேண்டியதானம்மா. எத்தனை வருஷம் ஆயிட்டுமா உனக்கு? என்ன எல்லாத்தையுமா நீ சின்ன பிள்ளையாமா உடனே அவனுக்கு என் பையனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன சொல்லியாமா கொடுத்துட்டு இருக்க முடியும்? எத்தனை நாட்கள் சொல்லியிருக்கேன் அந்த பீங்கா தட்டு உன் கூட சேர்ந்து நானும் அதை பீங்கா தட்டுன்னு சொல்லுவேன் பாருங்க. பாத்ரூமுக்கு போனா தண்ணி ஊத்தலன்னு சொல்லி அரிசிப்படுதா. அந்த பிள்ளை பக்கத்துல போவாதுன்னு அரிசிப்படுதா. நீங்க இப்படி அழாதீங்கம்மா, எனக்கு அழாதீங்க. நான் உன்னைய எப்படி பெத்து எப்படி வளர்த்து நான் எப்படி உன்னைய கெட்டி கொடுத்தேன் உன் பிள்ளைய. நான் உங்கள்கிட்ட இந்த வரமா இந்த பொண்ணை வெட்டிட்டாங்கன்னு கேட்டேன்னா நீங்க தானே பார்த்து கெட்டி கொடுத்தீங்க. இப்போ நீ உங்க 2 பேருக்கு இடையில என்ன நீங்க கிறுக்கன்னு ஆக்காதீங்க. நான் எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தேம்மா. எனக்கு இருக்க முடியலமா இந்த வீட்டுல, நிம்மதி இல்லம்மா. நீங்க அழுறீங்க, அவன் ஒரு மூச்சு என்ன அழ வைக்க, நான் என்னதாம்மா பண்ணேன்? நீங்க அழாதீங்க, நான் பேசி பாக்கியாவட்டேன். எனக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன். நீ அவளை கூப்பிட்டு நீ பேசியா, நீ கூப்பிட்டு. ஏ ஷக்கு ஷக்கு, எவ்வளவு நேரமா உனக்கு சத்தம் கொடுத்துட்டு இருக்கேன்? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டா? எங்க அம்மாவை நீ எப்படி கண்ணீர் வடிக்க வச்சிருக்க? அவங்க பாவம் வயசாயிட்டு, அவங்க மனசு குழந்தை மனசா மாறிட்டு இருக்கு. தயவு செய்து எங்க அம்மாவை நீ புண்படுத்தாத. என்ன டெய்லி உங்க அம்மாவை வச்சு நான் தான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி என்ன எங்க அம்மா உன்னை கொடுமைப்படுத்திட்டா சொல்லா? நீ எங்க அம்மா என்ன கொடுமைப்படுத்திட்டா? அமைதியா பேசுனா நீயும் அமைதியா பேசு, வீட்டுக்குள்ள சண்டை போடாதீங்கம்மா. அதான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டியல்ல அத்தை, சண்டை போடுன்னு சொல்லிட்டு. இப்ப எதுக்கு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு? என்னது நீ இப்படி நீலி கண்ணீர் அந்த கண்ணீர் இந்த கண்ணீருங்க? இந்த பாரு, எங்க அம்மாவை நீ அன்பா வச்சு பாத்துக்குவியா இல்லையா அதை முதல் சொல்லு. எனக்கெல்லாம் பார்க்க முடியாது. எங்க அம்மாவுக்கு நான் ஒத்தே ஒரு பிள்ளைதான். எனக்கெல்லாம் உங்க அம்மாவை பார்க்க முடியாது. அப்போ நீ என்ன சொல்ல வர? எங்க அம்மா பார்க்க முடியாது? பார்க்க முடியாது. அப்போ என்னமா நீங்க சும்மா இருக்கமா? இவன் நாடகம் நடிச்சிட்டு இருக்கா. எதுக்கு தான் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, இப்ப சொல்லிட்டேன், இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா இருக்கணும். சரி அவ்வளவுதான். எம்மாடி சகுந்தலா, என்ன கொஞ்சம் தூக்கி விடுமா என்னைய. இப்ப என்ன எலும்பி என்ன மலையே புடுங்க போறிய? அதுல படுத்துக்கிடுங்க, வேலை எல்லாம் நான் தான் செய்யணும். ரொம்ப குளிருதுமா, கொஞ்சம் கம்பளி எடுத்து தந்துடா. எதுக்கு இப்ப கம்பளி? 2 போர்வை துவைச்சு போட்டிருக்கு. இனிமே உங்களுக்கு ஒண்ணு போர்வை வேண்டாம், டெய்லி எனக்கு துவைக்க முடியாது. 5 மணி ஆயிட்டுமா, எனக்கு வயிறு பசிக்கு கையெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடுது. கொஞ்சம் தூக்கி விட்டு 2 இட்லியாவது எனக்கு தாமா, வயிறு பசிக்கு சகுந்தலா. மத்தியானம் பொங்கன சோறெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இனிமே நைட்டு பாத்துக்கிடலாம். அமைதியா படுத்துக்கிடங்க. ஸ்டீபன், நீ எப்பயா வருவா? சீக்கிரம் வேலையில இருந்து வாயா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குயா. ஸ்டீபன், என்னமாயிட்டு? ஏமா இப்படி குளிர்ல நடிக்கிட்டு இருக்கீங்க? பார்வைங்க அவ்வளவு ஏன் இப்படி ஈரமா இருக்குது? என்னமா ஏன் இப்படி இருக்குமா? என்னைக்குமோ இப்படி காய்ச்சல் கொதிக்குது உனக்கு? வா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். ஏ சகுந்தலா, எங்க இருக்க? என்ன ஆயிடுங்க? என்ன ஆயிட்டு? எங்க அம்மா பாரு, எப்படி பெட்ல தானே இருக்கும். பெட்ல அவங்க சுசு போயிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்கு கிச்சன்ல. உனக்கு என்ன வேலை இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாரு, இப்படி நீ சத்தாய்க்க. இந்த கிளவி வந்ததுல இப்படியே சண்டை எடுத்து இது பண்ணிட்டு இருக்கு. இந்த வீட்டுல நான் இருக்கணும், உங்க அம்மா இருக்கணும். ஆசிரமத்துல கொண்டு போட்டுருக்க, கொலை பண்ணி போட்டுருவ. இல்லன்னா உங்க அம்மா என்ன பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப குளிர்ந்துன்னு கம்பளி தாயா நான் கேட்டேன். அவ என்னைய தூக்கவே இல்லையா. எனக்கு ரொம்ப வயிறு
இது ஒரு 2 இட்லி வாங்கி தாயா. அம்மா வாங்கி தரணும். எந்திரிமா, நீ எந்திரி உட்காருமா. அம்மா நீ எந்திரிச்சு உட்காருமா. நீ உட்காரு, நான் உனக்கு இப்ப இட்லி கொண்டு வந்தாரு பாருமா. நான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கேட்டுதேம்மா, நீ அழாத. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கேட்டுதேன், நீ கவலைப்படாத. ஏசப்பா, நான் இந்த வாழ்க்கை வாழ்றதோட நீங்க என்னைய எடுத்துக்கிடுங்க ஏசப்பா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசாதம்மா. நீ என்ன உன் பையன் இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என்ன சாப்பிடுமா, நான் உனக்கு சாப்பாடு தரேம்மா. நான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கேயா. ஏம்மா நான் அதை முடிக்கமா, நல்லா இருக்கும். சாப்பிடுமா, நான் உனக்கு சாப்பாடு தரேம்மா. நான் தரேம்மா. என்னச்சம்மா செய்ய, எனக்கு அவளோட பெரிய டென்ஷனா இருக்கு. அவளை வச்சுட்டு நான் என்ன, அவ உன்னை எப்படிலாம் பாடுபடுத்துறா. நான் ஒன்னு யோசிச்சிருக்கேம்மா. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு முடிவு கட்டலான்னு யோசிச்சிருக்கேன். என்னால தாங்க முடியலம்மா நீ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம். அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னாம்மா, கொஞ்சம் மனசை நீ தடைப்படுத்திக்கோ. நீ இந்த ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் உன்னை சேர்த்துருவேம்மா. நீ அங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்ப. இங்க இருந்தானே இவ உன்னை கொடுமைப்படுத்தியே உன்னை எதுவும் பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. உனக்கு ஓல்டேஜ்னாலே என்னன்னு தெரியல. உன்கிட்ட எப்படிமா சொல்ல, முதியோர்கள்லாம் இருப்பாங்களாம்மா அந்த இடத்துல. அங்க உன்னை சந்தோஷமா இருப்பாங்கம்மா. இவ்வளவு மாதிரி உன்னை கொடுமைலாம் படுத்த மாட்டாங்க. நீ அங்க சந்தோஷமா இருப்பாமா, நீ கவலைப்படாத. எனக்கு ஒரு ஒத்திக்கு ஒரு பையன். நான் உன்னைய எவ்வளவு தவ இருந்து நான் உன்னைய பெத்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி நான் அவளை கெட்டி கொடுத்தேன். நீ என்னைய கூட இருக்கிறத விட ஆசிரமத்துல நானாமா அவளை கல்யாணம் கேட்டணும்னு சொன்னேன். நீங்க தானே அவளை எனக்கு கல்யாணம் எப்படி கொடுத்தீங்க. ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன், அவ எனக்கு வீட்டுல என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேக்கா. நான் உங்க நல்லதுக்கு சொல்லுவேம்மா. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நான் உன்னைய பாத்துக்கிட்டு ஒரு புளிச்ச கஞ்சியாவது நான் குடிச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாரத்துல ஒண்ணு இருந்துகிட்டுதையா. நான் சாவக்கூடிய காலத்துல என்னையும் உன்னைய பிரிச்சுதாவையா. 10 வருஷம் வாழ வேண்டியது அவ உன்னை கொடுமைப்படுத்தி 5 வருஷத்துனால தூக்கிடுவாமா. நீ தயவு செய்யுமா, நான் உன்னை டெய்லி வந்து பாப்பேம்மா. உன்னை டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி தரேம்மா. அங்க இருக்கிறாம்மா ஒரு அங்க இருமா. இவளால என்னால முடியலம்மா. நீ அம்மா பிரிஞ்சு இருந்துகிடுவியா ஐயா? யார் ஆசா அம்மா பிரிஞ்சு இருந்துகிடுவியா? ஐயோ நான் உன்னை எதுவா நான் எப்படிலாம் நான் இவட பெருசேசம்மா. இப்ப நீ ஹோம்ல சேர்க்க நீ அழாதம்மா. இவங்க எனக்கு ஒரு கலரை கிட்டிடலாம்யா. நீங்க இப்படி எல்லாம் பேசாதம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் உங்க நல்லதுக்கு சொல்லுதேம்மா. நீங்க வேற வழியே இல்லம்மா. இதுல இருந்து எனக்கு வேற வழி இல்ல. அவ பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க, உங்களால ஒத்தையில இந்த வயசான காலத்துல சமாளிக்க முடியுமா? அங்க ஓல்டேஜ் ஹோம்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்கம்மா. நான் டெய்லி உங்களை வந்து பாக்க உங்களை நீங்க அதனால கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம போவோம். என்னம்மா? ஏமா நான் பாருங்கம்மா, பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வாங்கம்மா நம்ம கிளம்பி போவோம். நீ ஆசிரமத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ? ஏமா எனக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த அரக்கி கிட்ட இருந்து நீங்க கஷ்டப்படுறதோட அங்க போய் 4 நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழுங்கம்மா. நீங்க வேற எனக்கு வழி தெரியலம்மா. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன்னைய பிரிஞ்சு போறியா? உனக்கு இந்த சேலை நினைவு இருக்கா? நீ மாச சம்பளத்துல வாங்கி நீ எனக்கு இந்த சேலை வாங்கி தந்தா உன்னவாடே நான் இந்த சேலையை கட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு அம்மாவை மறந்துடாதையா. நான் டெய்லி உன்னை பார்க்க வருவேம்மா. வாமா போவோம். பாட்டி பாட்டி எங்க பாட்டி போறீங்க? அப்பா கதை சொல்லுவீங்க. கதை சொல்லுவையா? நான் உனக்கு சொன்ன கதையெல்லாம் நான் உனக்கு சொல்லுவையா? பாட்டி தூரமா ஒரு இடத்துக்கு போறேன்னு வந்துருவேன். நீ நல்ல சோமன்னு வாங்கம்மா போயிட்டு வர்றோம். என்ன கிளம்பியாச்சா? அங்க எதுக்குங்க இப்படி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு? வேண்டாம், அந்த செயினை கலத்தி வாங்குங்க. இப்போ உனக்கு செயின்லயுமா கண்ணு? என் பிள்ளையே எனக்கு கூட இல்ல. இந்த செயின் என்ன என் செயின்? வாமா நம்ம கார் வாங்கி இவ்வளவு நாள் ஆயிட்டு ஒரு நாள் என்னைய கார்ல கூட்டு போல. என்னையா என்னைய இப்ப நீ ஆசிரமத்துக்கு கார்ல கூட்டு போற? வாமா. ரொம்ப அழ வைக்காதம்மா. நல்ல வேலை,
கிளவி அடிச்சு விரட்டி விட்டாச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அம்மா எனக்கு எப்பமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க? ஐஸ்கிரீமா அன்னைக்கு எல்லாம் உனக்கு வாங்கி தருவேம்மா தங்கம். ஐயோ இம்மா இவளுக்கு என்ன ஆயிட்டு ஐயோ இவளுக்கு என்ன ஆயிட்டு ஒரு வாரமா இந்த வீட்டுல நோட்டம் போட்டே வந்திருக்கோம். வசமா கிடைக்கல. இன்னைக்குதான் பிள்ளைய தூக்கிட்டு வெளியே ஓன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நோட்டம் போட்டு தூக்கிட வேண்டியதான். தங்கத்தை ஒண்ணு காணுமே. ஓஹோ, சாவியை வச்சுட்டு போயிருக்கு. பூட்டு உடைக்கிற வேலை நமக்கு மிச்சம். வா, கிடைச்சிட்டு பாக்ஸ். அரே அரே வா வா. ஒரு பெரிய தங்க ஜுவல்லரியே வச்சிடலாம் போல இருக்கு. அவ்வளவு ஒரு 1/2 கிலோ தேரும். இன்னைக்கு வாட்சி அடிச்சாச்சு, 1/2 கிலோ தங்கம் அடிச்சாச்சு. ரைட், ஓகே. ஜெரோன் குட்டி, என்னது வீடெல்லாம் இப்படி திறந்து கிடக்கு, கபடெல்லாம் இப்படி கிடக்குது. என்னது இவன் எங்க இருக்கா? ஏ ஷகு, எங்க சத்தமே காணும். ஐயோ, நான் மீட்டிங்ல இருந்த ஞாபகத்துல போனை சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சேனே. என்ன என்ன எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேக்கே. ஐயோ, ஹலோ சொல்லுங்க. எத்தனை நேரம் உங்களுக்கு போன் அடிச்சு நீங்க போனே எடுக்கல? நீ எதுக்கு இப்படி அழுத? நல்லா விளையாண்டுட்டு இருந்த பையன், நல்லா விளையாண்டுட்டு இருந்த பையனுக்கு பிக்ஸ் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம பிள்ளைய. நம்ம பிள்ளைக்கு ஃபிட்ஸா? ஆமாங்க. எவ்வளவு நம்ம வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. வீடு திறந்து போட்டுட்டா போன நீ. வீட்டுல உள்ள கபோர்ட்ல உள்ள துணி எல்லாம் கீழே கிடக்குது. பிள்ளை போட நீ என்ன பண்ண கடவுளே? ஐயோ, நான் மறந்து வந்துட்டேங்க பதட்டத்துல. என்ன ஆயிட்டு வீட்டுல? வீட்டுல ஃபுல்லா கபடெல்லாம் திறந்து கிடக்கு. நீ வீட பூட்டாம போயிட்டியப்ல. நீ வீட பூட்டாம போயிட்டிய. செயின் எல்லாம் இருக்கா வீட்டுல? என்ன நல்ல பாருங்க, எனக்கு ஒட்டு ஓடு. ஒண்ணு இருந்த மாதிரி தெரியலையே. ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியலையே. சரி, நம்ம பிள்ளை எப்படி இருக்கா? பிள்ளை நல்லா இருக்கானா? ஆமாங்க, இப்ப பரவாயில்லைங்க. நீங்க உடனே வாங்குங்க. நான் வாரேன். கடவுளே, இது என்ன நடந்துட்டு என் வீட்டுல? இது என்ன நடக்குது? பாரு, எங்க வச்சிருந்தோம்? இப்படி இருக்கு. ஐயோ, இதுல நகை வச்சிருந்தேங்க. இதுல ஐயோ, இருக்கான்னு பாரு. தேடி ஏதாச்சும் கிடைக்குதானே? இல்லைங்க. அடப்பா, வாய் கட்டி வயிற்று கட்டி சமாளிச்சு வச்சிருந்தேன். என் மாமியார் நகை எல்லாத்தையும் ஏமாத்தி, ஐயோ, நான் வச்சிருந்த நகை எல்லாம் போயிட்டுங்க. எந்த படுபாவி இப்படி பண்ணிட்டு போனோம். இப்ப என்ன செய்ய? நம்ம அம்மா வீட்டுல இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணி செய்ய. சரி வீடு, இப்ப நீ கவலைப்படாத. நம்ம பையன் ஐசியூல இருக்கான். அவனை நம்ம காப்பாற்ற வேண்டிய வழிய பாக்கணும். இத பத்தி கவலைப்பட்டு இருக்கா. பைசா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு சம்பாதிக்கலாம். நான் எத்தனை நேரம் போன் அடிச்சேன், நீங்க போன கூட எடுக்கவே இல்லை. என்ன சொல்ல வந்தேன்? எனக்கு ப்ராஜெக்டே லாஸ் ஆயிட்டு. அவன் பாஸ் என்ன திட்டி இந்த மாசம் உனக்கு சம்பளமே கிடையாதுன்னு சொல்லிட்டான். என்னங்க சொல்லுறீங்க? என்ன செய்ய? என்ன வேலையில வைப்பானா மாட்டேங்கிறாங்கன்னாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. இப்படி அந்த அள்ளி போடுறீங்களா? அந்த டென்ஷன்ல தான்மா நான் போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி நிலைமை வரும். இது என்ன அடிக்கு மேல அடியாதான் இருக்குது. ஒரே நாள்ல என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டான். ஒரே நாள்ல நகை போச்சு. ஒரே நாள்ல என் வேலையும் போன மாதிரி தான் இருக்கு. ஐயோ, என்ன பண்ண? சரி வா, நம்ம போய் பாப்போம். வா, அவனை போய் பாப்போம். அவன் இதெல்லாம் விடு, வீட்டை பூட்டிட்டு வை. இவன் வீட்டுல பூட்டினாலும் அங்க ஒண்ணு இல்ல. வா, கவலைப்படாத. என்ன பண்ணனே தெரியல. என்னெல்லாமோ நடந்துட்டுமா. என் வண்டிய தூக்கிட்டு போயிட்டான். திடீர்னு பார்த்தா பிள்ளை என்னன்னா வியாதியில ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கு. ஒரு நகை திருடு போயிட்டு, எல்லாமே போயிட்டு. நம்ம கிட்ட இப்போ என்னதான் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே.
நம்ம வாழ்றதுக்கு வழியே இல்லாத மாதிரி இருக்கு. என் வேலையில அவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னும் அது எனக்கு சம்பளம் கிடைக்கவே செய்யாது. இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு நான் ஃப்ரீயா வேலை பார்க்கணும். அப்படி நிலைமையில இருக்கேன். நம்ம வாழணுமா சாவணுமா? ஆனால் சாக முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளை இருக்குது. நம்ம பிள்ளைக்கு நம்ம செத்து போயிட்டா நம்ம பிள்ளை யாரு பாப்பா? இப்போ பிள்ளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கூட காசு இல்லை. எவ்வளோ கையில பைசா இருந்துச்சு, வண்டியில சுத்தணும் ராஜா மாதிரி. இப்போ மாதிரி ஒரு காசு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே போயிட்டு வாழணுமா? வாழ்றதுக்கு நம்ம கிட்ட என்னது இருக்கு நீ சொல்லுமா? சரிங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. இந்த செயின் எல்லாம் போய் நம்ம அடவு வைப்போம். இன்னும் பைசா தேவைப்பட்டா வித்துருவோங்க. இந்த செயின் எல்லாத்தையும் கொண்டு போவோங்க. வேற நம்மளுக்கு இப்ப வழி எதுவுமே இல்லைங்க. அது செஞ்சு இதுல பில்லு செட்டில் ஆகுமான்னு எனக்கு தெரியல. என்ன செய்யணும் தெரியல. அவன் பைசா இருக்கும்போது ஃபோன் அடிச்சு விசாரிப்பான். இப்போ ஒருத்தன் கூட என்ன விசாரிக்க மாட்டேங்கான். பணம் இருந்தாலும் எல்லாரும் இருக்காங்க. நாங்க நம்ம போய் எப்படியாச்சும் நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவோங்க. அதையாச்சும் பார்ப்போம். பிள்ளையாச்சும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வருவோம். வா சேர்ந்து போவோம். வாயா வா. ரொம்ப நாள் கழிச்சு என் பையன் இன்னைக்கு தான்மா வீட்டுக்கு வந்திருக்கான். உட்காருமா. நல்லா இருக்காமா? இப்போ காய்ச்சல்லாம் இல்லைல்ல பிள்ளைக்கு? நல்லா இருக்கா இப்போ? நீ நல்லா இல்லை? ஆப்பிள் ஜூஸா? வீட்டுல ஃப்ரிட்ஜில் எல்லா பொருள் இருக்கும். என் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ஜூஸ் வாங்க கூட இப்போ இயேசுவே நிலைமை இப்படி ஆயிட்டு ஆண்டவரே. இருக்கட்டுமா இருக்கட்டும். அப்பா உனக்கு ஆப்பிள் ஜூஸ் நீ நல்லா சுகமாயிருவல்ல. அப்போ உனக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டாரே. சரியாம்மா, அம்மா வாங்கி தரேம்மா. பிள்ளைகிட்ட போட்டு என்னத்த கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க. உட்கார். நல்லா இருக்கும். பாத்துட்டு போனோம்னு வந்தேன். ஆமா, இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். பரவாயில்ல, டாக்டர் சொல்லிருக்காங்க ஒரு 2-3 மாசம் அப்சர்வேஷன்ல வைக்கணும். சரி சரி. நீங்க கண்டினியூஸா வந்து காமிச்சிட்டு போங்க. நமக்கு திடீர்னு ஆயிட்டு பாஸ்டர். என்னத்த சொல்லனே தெரியல. ஒரே நல்ல பிள்ளை சுகம் இல்லாம ஆயிட்டா. அடிக்கு மேல அடி விழுது பாஸ்டர். நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோம். எப்படிலாம் சர்ச்சுக்கு தவறாம தஸ்மபாவெல்லாம் கரெக்டா கொடுப்பேன். ஆனா பாருங்க, என் வாழ்க்கையில அடிக்கு மேல அடி விழுந்துட்டு, வீட்டுல நகை திருடு போயிட்டு, வண்டி போயிட்டு, எல்லாமே போயிட்டு பாஸ்டர். இப்போ ஒன்றும் இல்லை. என் பிள்ளை, நான், என் மனைவி, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஏதோ இந்த ஒரு வீடு, அதுவும் லோன் ஃப்ரீ ஆனதுனால ஏதோ பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் தெருவில் தான் இருந்திருக்கணும் பாஸ்டர். அப்படி ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு ஆயிட்டோம். யார் இந்த சோதனை எதுக்கு எனக்கும் புரியல, என் மனைவிக்கும் புரியல. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் பிரதர். ஒண்ணு சொல்லத்தான், நீங்க வருத்தப்படாதீங்க. என்னன்னா உங்க அம்மா வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்கிட்ட என்ன இருக்கு நீங்க சொல்லி நாங்க வருத்தப்பட? ஒண்ணுமே இல்லையே. நாங்க தான் ஒண்ணு இல்லாம ஆயிட்டோமே. உங்க அம்மா வந்து நீங்க முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டதா கேள்விப்பட்டேன். என்னைக்கு உங்க அம்மா வெளியே போனாங்களோ அன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நீங்க அனுப்பிட்டீங்க. அதாவது பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு, நமக்கு நீதிமொழிகள்ல இருக்கு, யாத்திராகமத்துல ஏசப்பா அழகா 10 கட்டளையில ஒரு கட்டளை நமக்கு என்ன அப்படின்னா, உன் தேசத்துல வந்து உன் ஆயுசு நாள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணணும், எப்பயுமே நம்ம கனம் பண்ணணும். சரியா? அவங்களுக்கு ஒரு இடத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா கொடுக்கணும். இன்னொன்னு, உங்க அம்மா வந்து நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ஆவிக்குரிய ஒரு தாய். உங்களுக்கு அவங்களுடைய லைஃப் எனக்கு ஃபுல்லா தெரியும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் வளர்த்தாங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர காரணம் என்னன்னா உங்க தாய் தான். உங்க தாய் சர்ச்சுக்கு அவ்வளவு அழகா வருவாங்க, அவ்வளவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு வசனம் கூட நமக்கு பைபிள்ல இருக்கு, நீதிமொழிகள் 23ல உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு இருக்கு. இப்ப அவங்க வயசானவனே தான் உங்களுக்கு அவங்க ஒரு பாரமா இருக்கு. அவங்க செய்யற காரியங்கள், சொல்ற காரியங்களை அவங்களால என்ன பண்ண முடியல, ஏத்துக்கொள்ள முடியல. அதே மாதிரி மத்தேயு பாத்தீங்கன்னா, மத்தேயுலே ஒரு வசனம் இருக்கு அழகா, 13 அதிகாரம் 4வது வசனத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க. தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டின்படி
நம்ம பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துல இருந்தோம்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு விரோதமா பண்ணும்போது நம்மள என்ன பண்ணுவாங்களா, கொல்லணுமா. அந்த அளவுக்கு வந்து கடினமான உபதேசமா இருந்துச்சு. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் இது வந்து கிருபையின் காலம். தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததுனால நம்ம அந்த கிருபையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுறோம், நிறைய காரியங்களை நம்ம வந்து தவறிடுறோம். அதனால நம்ம தாயை கனம் பண்ணும்போது தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. அது அம்மா வெளியே போன ஆசீர்வாதம் வெளியே போன உடனே சாபம் நம்ம வீட்டுக்குள்ள வரும். உண்மை பாஸ்டர், சாபம் வந்துட்டுலாம். எங்க அம்மா போனாங்க, வண்டி போயிட்டு எல்லாமே போயிட்டு, எனக்கு வேலை போயிட்டு, என்னோட பையன் பாருங்க இன்னும் நல்லா ஆகல. வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும்ல, திருட்டுலதான் எல்லா நகையும் போயிட்டு இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். நான் என்னத்த சொல்ல, இவளுக்கும் அவங்களுக்கும் இப்ப வர்ற பிரச்சனையில என்ன செய்யன்னு தெரியாம நான் கொஞ்சம் அறிவா இருந்திருக்கணும். எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை நினைச்சாச்சு பார்த்துருக்கணும். நானும் பண்ண திமிரில எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாஸ்டர். அது என்னமோ உண்மைதான். சரி பிரதர், ஒண்ணு பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நீங்க வந்து உங்க அம்மாவை வந்து நீங்க கூட்டு வாங்க. சரியா? கண்டிப்பா நீங்க அதை பண்ணும்போது ஏசப்பா கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம சாபம் நம்மளை விட்டு போயிடும். கண்டிப்பா பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்தேன் பாஸ்டர். ஏசப்பாக்கு விரோதமா நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன். அவங்க மனசை ரொம்ப வேதனைப்படுத்திருக்க பாஸ்டர். என் மனைவியும் நானும் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்திருக்கேன். அதுக்குதான் இப்ப நாங்க எல்லாருமே பல மாசங்களா வேதனைக்குள்ளாவே இருக்கிறோம். என்னைக்கு இந்த அத்தை எங்க வீட்டை விட்டு போனாங்களோ அன்னைக்கு எங்க சமாதானம், எங்க சந்தோஷம், எங்க பைசா, எங்க ஆசீர்வாதம் எல்லாமே போயிட்டு நான் உணர்ந்தேன் பாஸ்டர். சரி பிரதர், சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இப்ப நம்ம ஜெபிப்போம். சரியா? ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்வாங்க. அம்மாவை கூட்டுட்டு வாங்க. சரியா? சரி பாஸ்டர், எல்லாம் சரியாயிடும். ஜெபம் பண்ணுமா. சரி பிரதர், கவலைப்படாதீங்க. பாட்டி என்ன பார்க்கவே வரல. பாட்டி வருவாங்கம்மா. பாட்டி இப்ப வந்துருவாங்கம்மா. இப்ப நம்ம போய் நம்ம பாட்டியை கூட்டிட்டு வருவோம். சரியா? என்னங்க நம்ம பண்ணுனது ரொம்ப பெரிய தப்புங்க. நம்ம போய் அத்தையை கூட்டிட்டு வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உங்க அம்மா மேல இவ்வளவு பாசமா இருந்தீங்க. ஆனா எல்லாத்தையும் நான் தான் இப்படி கெடுத்துட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்க. வாங்க நம்ம போய் அத்தையை கூட்டிட்டு வருவாங்க. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு பைபிள் வசனம் தெரியாமலையா இருந்துச்சு. அவங்க சொன்ன அத்தனை வசனமும் எனக்கு தெரியும். ஆனால் நானும் தான் எங்க அம்மாவை வெறுத்துட்டேன்னு கடைசியில. நம்ம செஞ்ச தப்புக்கு தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அடி சாபம். சரி வா, முதலாவது நம்ம அம்மாவை போய் கூட்டிட்டு வரோம். வாமா, நம்ம போய் பாட்டியை கூட்டிட்டு வரலாம். ஏம்மா, 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 எப்படிமா இருக்க? ஐயா ஸ்டீபனு, உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டியா? ஆசிரமத்துல போடும்போது நீ என்ன சொன்னா? மாசம் மாசம் உன்னைய பாக்கெட் சொன்ன. உன்னைய பார்த்து 3 மாசம் ஆயிட்டியா? ஐயா நீ எங்கயா போனா? அதெல்லாம் கேட்காதம்மா, உன்ட்டு அப்புறமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஏமா சாப்பிடாம வச்சிருக்க? உன்னைய பார்க்காம என்னால எப்படியா ஒரு பருக்கு சோறு சாப்பிட முடியல. ஒரே எனக்கு செரோனியாவமா இருக்கு, வாயாவமா இருக்கு. அவ சகுந்தலா சோறு பொங்குனாலா, நீ சாப்பிட்டியா, நீ வேலைக்கு போனியா, இதேதான் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. உன்னைய பார்க்காம எங்க நான் செத்து போயிருவேணும்னு எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சுயா. நல்ல வேலை உன்னைய ஏசப்பா எப்படி அனுப்பிட்டாம. அழாதம்மா, அழாதம்மா, உன்னை அழாதம்மா. நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போவோம். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. உன்னை இங்க விட்டு வாமா, வீட்டுக்கு போவோம். எல்லாத்தையும் எடுத்து கிளம்புமா. வா, நீ வா, இங்க இருக்காதம்மா. நீ வா, வீட்டுக்கு கூப்பிடுத சகுந்தலா என்னைய சேர்த்துக்கிடுவாளா? எல்லாம் சேர்த்துக்கோமா. நீயா என் கூட நடந்ததை உன்ட்ட எப்படிமா சொல்ல? எல்லாமே இல்ல, போயிட்டுமா என்கிட்ட இருந்து. இப்போதைக்கு நீ இருக்கம்மா, அவ்வளவுதாம்மா. வாமா, நீ இருந்தாதாம்மா எனக்கு எல்லாம் சந்தோஷம். வாமா, வீட்டுக்கு போவோமா. வாமா. ஏம்மா வாமா. சகு, யார் வந்திருக்கான்னு பாரு. சகுந்தலா என்னைய வந்து சீடுகத்த, என்னை வந்து இப்படி எல்லாம் நீ பண்ண கூடாது சகுந்தலா. நீ எதுக்குமா நீ இப்படி பண்ணதா? நீ என்னெல்லாம் பண்ணிய நான் எதுவுமே மனசுக்குள்ள வைக்கல. நீ நான் பெத்த பிள்ளை மாதிரி. சரியாம்மா? நீ நான் உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டேன் சார். நீ பார்க்கும்போது என்ன அழகா மூக்கும் மொழியுமா என்ன அழகா இருப்பா. இப்ப எதுக்கு கழுத்துல ஒரு செயின் கூட இல்லாம இருக்காது? எல்லாம் உங்களுக்கு பண்ண பாவத்தை இப்படி இருக்கணும். இப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. ஏயா செரோனே எப்படியா இருக்கா?
வரச்சுல நீ டாக்ஸில தான் கூட்டிட்டு வந்தா, வீட்டுக்கு வெளியே கார் இருக்கும், பைக் இருக்கும், வீடெல்லாம் எதுக்கு இப்படி இருக்கு, இந்த பையன் எதுக்கு இப்படி விழிச்சு ஒண்ணுத்துக்காவாம போயிட்டானே, என்ன நடந்துச்சு? எல்லாமே இழந்துட்டோம்மா. அவங்ககிட்ட இப்போ என்ன சொல்ல, அவ்வளவுதான். நீங்க வந்துட்டீங்களாம்மா, இன்னும் சந்தோஷம் வந்துடும். ஒரு பிரச்சனை இல்லை, எது நடந்தாலும் நன்மைக்கே நடந்ததுன்னு நீங்க நினைச்சுக்கிடுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மீட்டு தருவாங்க. நீ கவலைப்படாதமா, நீ மாறினதே ஏசப்பாக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் அந்த இருந்த ஆசிரமத்துல இருந்த 3 மாசமும் எப்படியாவது நான் என் பையன் கூட இருக்கணும், என் மருமக மனசை மாத்திருங்கன்னு சொல்லி நான் அழுது ஆண்டு சமூகத்துல அப்படித்தான் நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா என் விண்ணப்பத்தை கேட்டு நீயும் நல்ல மனம் திருப்பிட்டா, என் மகனும் என் கீழே இருக்கான். செலவுலையே நான் பார்த்துட்டேன். நீங்க எங்கே இருங்கம்மா, எங்களை விட்டு போகவே போகாதீங்கம்மா. நாங்க உங்களை நல்லா ஐயோ இருமிட்டேன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க இருமுனாலும் சரி எங்க கூடயே இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இனிமேல் நீங்க நம்ம கூட அப்படி சந்தோஷமா வாழ்வோம்மா. நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களே, ஒருவேளை உங்க வீட்டுல உங்க அத்தை மாமா யாரு இருந்தாலும் அவங்களை நிறைய கொடுமைப்படுத்தி, நீங்க இல்லாததும் கொள்ளாததும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய சொல்லி கொடுத்து இப்படி வீட்டை விட்டு அவங்கள முதியோர் இல்லத்திற்கு தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. ஆமா நேயர்களே, உங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நீங்க கனப்படுத்தினாதான் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாங்க. உங்க அம்மா அப்பா சிறு வயதுல இருந்து உங்களை எப்படி வளர்த்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டாங்கிறத தயவு செய்து ஒரு நாளும் மறந்துடாதீங்க. வீட்டுல உங்க மனைவி சொன்னாங்களோ, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்களோ, யார் என்ன சொன்னாலும் சரிதான், உங்க தாய் தகப்பனோட இருதயம் உங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து யார் பேச்சையும் கேட்டு பணத்துக்காகவோ எதுக்காகவோ உங்க அம்மா அப்பாவை நீங்க ப்ளீஸ் முதியோர் இல்லத்துக்கு விட்டுறாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாது. ஆம், வேத வசனம் நம்முடைய பெற்றோர்கள் வயதாகும் பொழுது நாம் எப்படி அவர்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய நாட்களிலே முதுமையை புறந்தள்ளுவதும் அவர்களின் உரிமையை மறுப்பதும் முதியோரை சுமையாக எண்ணி உதாசீனப்படுத்துவதும் இன்றைய அறிவியல் யுகத்தில் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனித வாழ்வில் ஏதோ ஒன்றை தேடுவதற்காக நம் ஓடுகின்ற ஓட்டத்தில் பெற்றோர்கள் முதுமை பருவத்தில் நாம் திரும்பி கூட பார்க்க மறுத்து கொண்டிருக்கிறோம். 2020 முதியோர்கள் உலகம் முழுவதும் 100 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பெற்றோர்களை இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் வயதாகும் பொழுது அவர்களை கவனிக்காமல் அவர்களை அசட்டை பண்ணப்படுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பெற்றோரை பாதுகாக்காத பிள்ளைகளுக்கு சிறை தண்டனை விதிக்கும் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. குடும்ப கௌரவம், பெருந்தன்மை, பிள்ளைகள் மேல் பெற்றோர் கொண்டுள்ள அன்பு காரணமாகவே 90% பெற்றோர்கள் இந்த சட்டத்தை கையில் எடுக்காமல் தானாகவே முதியோர் இல்லங்களில் நாடி செல்கின்றனர். பாருங்க, நீங்க ஒரு சிட்டியில் நடந்து போகும்போது அநேக பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஆதரவற்று பசியோடும் பட்டினியோடும் அலங்கோலமான உருவத்தோடு தள்ளாத வயதில் அப்படியே அங்கே இங்கும் அலைகிறதை நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு மக்களை உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பதை கூட பார்க்கிறோம். 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய ஒரு செயல் குழந்தைத்தனமாகவே இருக்கும். முதுமையில் கட்டுப்பாடு இல்லாத உணவு, இயற்கை உபாதைகளை அடக்க முடியாத நிலை ஏற்படும். முதுமை பருவத்தை முழு மனிதனாக நினைக்காமல் குழந்தையாகவே எண்ணி நாம் அவர்களை பாவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மாறிவிடுவோம். பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை உபாதை கழிக்கும் பொழுது பெற்றோர்கள் நம்ம என்ன செய்கிறோம்? அதை அசட்டை பண்ணுகிறோமா, திட்டுகிறோமா, அடிக்கிறோமா? எதுவுமே செய்வதில்லை. அந்த சிறு பிள்ளை கழிக்கிறது உபாதைகளை நாம் அழகாக சுத்தம் பண்ணி அழகுபடுத்துகிறோம். அதே போலதான் 70 வயது ஒரு முதிர்ந்த வயது பெற்றோர்களுக்கு வரும் பொழுது அவர்கள் சிறு பிள்ளைகளாகவே மாறிவிடுகிறார்கள். அவர்களை ஒரு சிறு பிள்ளை போல எண்ணி
நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, பாருங்க, நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளால் தள்ளப்படுகிறார்கள். பிள்ளைகள் அநேக பெற்றோர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். சிறு வயதில் நம்ம எப்படி வளர்ந்தோம், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தோம், எல்லா கஷ்டத்தையும் தாய் தகப்பன் தானே சுமந்து அவர்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வேலை செய்து நம்மை வளர்த்திருக்கிறார்கள். மழை வெயில் பாராமல் பசியோடு பட்டினியோடு என் பிள்ளை சாப்பிடணும், என் பிள்ளை வளரணும்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் செய்திருக்கிற தியாகங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் உங்கள் கண் முன்னால் தெரிய வேண்டும். இது மட்டும் நீங்கள் உணர்ந்து பார்த்தாலே போதும். பெற்றோர்களை நிச்சயமாகவே நாம் உதாசீனப்படுத்த மாட்டோம், அவர்களை அசட்டை பண்ண மாட்டோம். நாம் அப்படி அசட்டை பண்ணும் பொழுது அநேக சாபங்கள் வாழ்க்கையில் வரும். பழைய ஏற்பட்ட காலத்துல பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளுக்கு கொடூரமான தண்டனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இது கிருபையின் காலம் என்பதனால் அநேக பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கூட முதியோர் இல்லத்தில் பெற்றோர்களை சேர்த்து விடுகிற ஒரு கொடூரமான காலம் இந்த காலமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வயது முதிர்ந்த உங்கள் பெற்றோர்களோ அல்லது உங்கள் மாமன் மாமி இருப்பார்களோ, நீங்கள் அவர்கள் தயவு செய்து அவர்களை குழந்தைகளாக எண்ணி அவர்களை நேசிக்க ஆரம்பியுங்கள். ஒருபோதும் அவர்களை தள்ளாதிருங்கள், ஒருபோதும் அவர்களை அசட்டை பண்ணாதிருங்கள். அப்படி அசட்டை பண்ணும் பொழுது இதே போலதான் கொஞ்ச காலத்துக்கு பிறகு உங்கள் நிலைமையும் மாறும் என்பதை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். உங்களுக்கும் வயதாகும், நீங்களும் முதிர்ந்த நிலைமை அடைவீர்கள். அப்பொழுது இதே நிலைமை, இதே சாபம் தொடர்ந்து அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை பிடிக்கும் என்பது நிச்சயமாய் மறுக்க முடியாத உண்மை. தமிழகத்தில் மாத்திரம் 300க்கு மேற்பட்ட முதியோர் இல்லங்கள், சென்னையில் மட்டுமே 180 முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. பாருங்க, முதியோர்களை கவனிப்பதிலே இந்தியா 69வது இடத்துல தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய நிலைமையில் நம்முடைய இந்திய தேசம் காணப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இதை நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்பி இன்றைக்கே ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு திரும்பவும் கொண்டு வாருங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். அவர்களை தயவு செய்து அவர்கள் மேல அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல மிகவும் ஒரு சிறு பிள்ளையை நடத்துவது போல நீங்கள் அவங்களை கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள், முதிர் வயது ஆகும்போது அவர்களை எப்படி கவனிக்கிறீர்கள், அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைக்கிறீர்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லது செய்யும் பொழுது, உங்கள் பெற்றோர்களை நேசித்து நடத்தும் பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். அதே பட்சத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கவனிக்காம, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம வயதாக ஆக அவர்களை கொடுமைப்படுத்துகிறீர்களா, அவர்களை அசட்டை பண்ணுகிறீர்களா, நிச்சயமாய் சாபமே வரும். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இதை அநேகருக்கு நீங்க தெரியப்படுத்துங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. உன் தாய் வடிக்கிற கண்ணீர், உன் தகப்பன் வடிக்கிற கண்ணீர், அது எவ்வளவு வேதனையா இருக்கிறது தெரியுமா? கொஞ்சம் உட்கார்ந்து யோசியுங்கள். தெய்வ பாதத்தில் அமர்ந்திருங்கள். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த முதியோர் இல்லம் என்கிற இந்த வீடியோ எடுப்பதில் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி உணர்ந்து பெற்றோரை மறுபடியும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. வீட்டில் முதிர் வயதோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல கனமகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.